சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமாக அந்த தானிய களஞ்சியம் படிச்சிருப்பீங்க. இதனுடைய நீள அகலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதே போல் அதில் எழுப்பப்பட்ட சுவர்கள் இருக்கு இல்லையா, அது எத்தனை அடி உயரம் கொண்டது, அந்த சுவர்கள் எவ்வளோ கனம் கொண்டது அப்படின்லாம் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். சிந்து சமவெளி மக்களினுடைய முக்கிய தொழில் என்னன்னு கேட்டால் வேளாண்மை. இந்த வேளாண்மையில் இருக்கக்கூடிய உபரி பொருட்களை ஒரு இடத்துல சேமித்து வைக்கணும் இல்லையா, அதுக்காக அந்த ஹரப்பாங்கிற பிளேஸில் தான் தானிய களஞ்சியமாக கொண்டு வச்சுருந்தாங்க. அந்த ஹரப்பாவில் இருந்த அந்த தானிய களஞ்சியத்தை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த தானிய களஞ்சியம்னு சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக எத்தனை அடி நீளம் எத்தனை அடி அகலம்னு கேள்வி கேட்டால் 168க்கு 135ன்னு சொல்லணும். அதாவது நீள அகலம். ஹரப்பா தானிய களஞ்சியத்தினுடைய நீள அகலம் 168க்கு 135. அப்போ 168 அடி நீளம், 135 அடி அகலம் தெரிஞ்சு போச்சு. சரி, இதனுடைய சுவர்கள் எழுப்பியிருப்பாங்கள்ல, இந்த சுவர்களுடைய உயரம் என்ன அப்படின்றது ஒரு கேள்வி. 52 அடி உயரம். அதே போல் ஒரு சுவர் இருக்குது அப்படின்னா அந்த சுவர் இப்போலாம் நம்ம வீடு கட்டுறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா முக்காடி செவுறு, முக்காடி கணத்துலையோ இல்லை ஒரு அடி கணத்துலையோ செவருலாம் வைப்பாங்க. ஆனால் இந்த தானிய களஞ்சியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 அடி கணம் கொண்ட சுவராக அது இருந்திருக்கு. அதே போல் அந்த சுவருடைய உயரம் என்னன்னு கேட்டிங்கன்னா 52 அடி உயரம் கொண்டதாக இருந்திருக்குது. இந்த தானிய களஞ்சியத்தை எடுத்துக்கிட்டால் 2 வரிசையாக கட்டியிருக்கிறாங்க. அந்த 2 வரிசைகளுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாக்க 23 அடி. அந்த 2 வரிசைக்கும் இடையே உள்ள தூரம் 23 அடி. சரி, இந்த 2 நெடுஞ்சுவர்கள் ஒவ்வொரு வரிசையிலும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க 6 மண்டபங்கள் இருக்குது. 6 மண்டபங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு வரிசையிலையுமே 6 மண்டபங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ 2 வரிசை அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக எத்தனை மண்டபம்? 12 மண்டபங்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மொத்தமாக கேட்கும்போது. சரி, இப்போது இந்த மண்டபத்தில் எடுத்துக்கோங்க, தனியாக மண்டபத்தில் எடுத்துக்கோங்க. 3 பெருஞ்சுவர்கள் எழுப்பப்படும். அதில் அந்த மண்டபத்தில் 3 பெரிய சுவர் எழுப்பி அதை 4 அறைகள் எழுப்புவாங்க. அந்த மண்டபத்தில் 4 அறைகள் எழுப்புகிறாங்க. அதேபோல் அந்த மண்டபத்தினுடைய தரைப்பகுதி இருக்குல்ல, மரப்பலகையில் செஞ்சுருப்பாங்களாம். மண்டபத்தினுடைய தரைப்பகுதி மரப்பலகையில் செஞ்சுருப்பாங்க. பல அறைகள் கொண்ட இந்த தானிய களஞ்சியத்தில் உணவு தானியங்கள் மட்டும்தான் சேமிக்கப்பட்டது. உணவு தானியங்கள் மட்டும்தான் சேமிக்கப்பட்டது.